வணக்கம் சார். வணக்கம் சார். போன தடவை முடக்கு ராசியை பற்றி பேசியிருந்தீங்க சார். அதில் முடக்கு ராசி ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவுபடுத்தியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில முடக்கு ராசியை பற்றி இன்னும் விவாதங்கள் போயிட்டு தான் இருக்குது ஜோதிட வட்டாரத்தில். இப்போது ஒருவேளை முடக்கு ராசி இருந்தால் அது எப்படி, என்னென்ன ராசிக்கு என்னென்ன லக்னத்துக்குன்னு இப்படி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் சார். ஒரு ஜாதகத்தில் மேஷம் முடக்கு ஆகிடுது வச்சுக்கோங்களேன், அவங்க கணக்குப்படி. அதுவே லக்னமாகவும் இருந்தால், லக்னம்ங்கிறது நீங்கள் இல்லையா, லக்னமே முடக்கு ராசியாக போயிட்டு அவன் என்ன பண்ணுறது? அது எப்படின்னா உடம்புல தலை இயங்கலைன்னா உடம்பே இயங்காதுல்ல, அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமுறுத்தி இதுக்கு இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா பட்டுன்னு கிளியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறான். இப்போ என்னதாங்க பண்ணுறது அப்படின்னு ஒரு பயந்துட்டு கேட்போம்ல. உண்மையிலே அவங்க உடம்புல ஒன்றுமே கிடையாது. சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறீங்க, என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இம்மையில் மறுமை செய்வார் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க மதுரையில். அங்கே போய் ஒரு அர்ச்சனை அபிஷேகம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா சூப்பராகிடுங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நீங்களாம் தனியாக போனாங்கன்னா நல்லா இருக்காது, நாங்களும் வரோம். ஏன்னா சில மந்திரங்களை சொல்லணும்ல. இப்படி சொல்லிட்டு ஒரு 15-20 ரூபா போடுறது அவன்கிட்ட கட்டிங். இதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்னுடைய கேள்வி என்னென்னா, இம்மையில் மறுமை செய்வார் கோயிலுங்கிறது அது ஒரு கோயில். எல்லா ஊர்கள்லேயும் சில சிவன் கோயில்கள் இருக்கும், சில புகழ்பெற்ற கோயில்கள் இருக்கும். ஒரு கோயிலுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கே அவங்க சொல்கிறது என்னென்னா, ராசியில் 12 லக்னம் இல்லையா, மொத்தம் ராசி மண்டலத்தில் மேஷ லக்னம் ரிஷப லக்னம் ஆரம்பித்து மீன லக்னம் வரைக்கும் வரும். அதே போல் தமிழகத்தோட ராசி மண்டலம்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஆமாம் சார். இப்போ மனிதர்களுக்கு எப்படி இந்த ராசின்னு பிரிக்கிறோம், மனிதனோட உடம்புகளில் 12 பாவத்தை எப்படி பிரிக்கிறோமோ, தமிழகத்தை அது மாதிரி 12 பாவங்களாக பிரிக்கும் போது எந்தெந்த ராசி மண்டலத்தில் என்னென்ன ஊர்கள் என்னென்ன பகுதிகள் வருதுன்னு எடுக்கிறோம்ல. கண்டிப்பாக. டிஸ்ட்ரிக்ட் இப்போ பிரிக்கிறாங்க சார். டிஸ்ட்ரிக்ட் நம்மளா பிரிக்கிறது. அந்த இடங்கள் ஒரே டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே ஒரு ராசி அடங்கிடாது. அப்படி பார்க்கும்போது மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்தாலும் சரி, 12 லக்னத்தில் எந்த லக்னம் முடங்கினாலும் சரி, நீங்கள் நேராக மதுரையில் இருக்கக்கூடிய இம்மையில் மறுமை செய்வார் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தீர்ந்துடுது அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப தவறான கான்செப்ட். இப்போ மேஷம்னு வச்சுக்கோங்க, மேஷத்துக்குரிய நிலப்பகுதின்னு ஒன்று இருக்கும்ல. ஆமாங்க சார். ராசி மண்டலம் மேஷத்துக்குரிய பகுதி அப்படின்னு பார்த்திங்கும்போது நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையில் வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள் தான் முக்கியமான பகுதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய செங்கல்பட்டு மாவட்டம் இருக்குல்ல, இப்போ செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் வச்சிருக்கல, இதில் ஒரு போர்ஷன் அவுட்டரில் வரும். அதையும் கடந்து தருமபுரியில் சில பகுதிகளும் அதை ஒட்டி வரும். இதுதான் மேஷராசி. இப்போ மேஷ லக்கணத்தில் முடக்கு ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தீர்வு எங்கே இருக்கும்? மேஷத்துக்குள்ளே தானே இருக்கும். அதே இடத்துல தான் சார், அந்த வட்டத்துக்குள்ளே தான் சார். எங்கே தொலைச்சிங்களோ அங்கே தானே தேடணும். இப்போ அதுக்கு எது தீர்வுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோயில்கள் தானே தீர்வு. அதை வச்சு தானே எடுக்கும். இது எப்படி 12 லக்கணத்துக்கும் மதுரையில் உள்ள இம்மையில் நன்மை செய்வார் கோயில் பரிகாரங்க முடியும்? மேஷ லக்கணமாக இருக்கீங்க, மேஷ லக்கணமே முடக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால், இந்த பகுதியில் உள்ள கோயில்கள், மேஷ ராசிங்கிறதும் மேஷ லக்னம்ங்கிறதும் செவ்வாயை ஆதிக்கமாக கொண்டது தானே. கண்டிப்பாக. ஆமாம் சார். சூரியன் உச்சமாகக்கூடிய ஒரு ராசி. அப்போ நீங்கள் மெயினாக என்ன பார்க்கணுன்னா, சூரியனும் செவ்வாயும் சம்பந்தப்படுற பெயர்களில் உள்ள கோயில்கள் இந்த மாவட்டத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அங்கே உள்ள சிவன் கோயிலுக்கு தான் போகணும். அது கூட ஏன் சிவன் கோயிலுக்கு போகணுன்னா, இந்த முடக்குங்கிற ஒரு விஷயத்தையே பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துலேருந்து சூரியன் எங்கே இருக்குன்னு தான் பார்த்து எடுக்கிறோம். அப்போ சூரியனுங்கிறது இங்கே சிவன். அப்போ மூல நட்சத்திரத்துக்கு நேர் 7ஆம் இடத்துல உள்ள அந்த நம்ம திருவாதிரையை வச்சு தான் உடைக்கிறோம். அப்போ அங்கங்கே உள்ள சிவன் கோயில்களை வச்சு தான் உடைச்சிட்டு வரணும். அப்போ பார்க்கும்போது அந்த மேஷராசி மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் செவ்வாயுடைய பெயருடைய சிவன் கோயில் அல்லது சூரியன் பெயருடைய சிவன் கோயில்கள் திருவண்ணாமலையிலேயோ வேலூர்லேயோ இந்த பழைய செங்கல்பட்டு மாவட்டத்திலேயோ எங்கே இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது தான். நீங்கள் முடக்கு நான் இல்லைன்ட்டேன், அப்படி இருக்குன்னு பயந்தீங்கன்னா அது உங்களுக்கு பரிகாரம் அதுதான். அப்போ என்னென்ன பெயரை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரே பேரில் உள்ள சிவன் கோயில்கள் டிஸ்ட்ரிக்டில் பல இடங்கள்ல இருக்கும், பல மாவட்டங்கள்லையும் இருக்கும். எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஊரை மட்டும்தான் நம்ம எடுத்தாகணும். அப்படி எடுக்கும்போது அந்த பகுதியில் உள்ள காசி விஸ்வநாதருங்கிற பெயரில் உள்ள சிவன் கோயில் எங்கே இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். நான் போகிற போக்கில் சொல்லிவிட்டு இந்த கோயிலுக்கு போடான்லாம் சொல்ல மாட்டேன் சார். கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் இருக்குது. அதில் ஒரு டேட்டா வச்சு அந்த சயின்ஸ் ஆய்வு பண்ணி பொதுவெளியில் வைக்கிறீங்க நீங்கள். அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். அதாவது எது சொன்னாலும் பொய் சொன்னால் கூட அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லணும். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா போக்கத்தை பசங்களாங்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் சொல்கிறோம். நம்ம எந்த அரசியல் கட்சியும் சொல்லலை, சொல்லணும், ஒரு காரணத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். அப்படி பார்க்கும்போது என்ன கோயில்கள் கிடக்கும்? ஏன் அந்த காசி விஸ்வநாதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன்னீங்கன்னா, காசின்னு சொல்கிறோம்ல. ஆமாம் சார்.
நம்ம வாரணாசி வாரணாசி, காசி இருக்குல்ல, காசிங்கிறதுக்கு ஒளின்னு தமிழில் பொருள். சூப்பர். விஸ்வநாதர் அப்படிங்கிறோம்ல, விஸ்வம் அப்படின்னா உலகம்னு பொருள். நாதருங்கிறது பொதுவான பேர்னு வச்சுங்க, சூரியனுக்கு வச்சுக்கலாம், குருவுக்கும் வச்சுக்கலாம். தலைவன். அப்போ காசிங்கிறது ஒளி, இந்த பக்கம் விஸ்வம் அப்படிங்கிறது உலகம், அது செவ்வாயோட பெயர். ஒளிங்கிறது சூரியனுக்கும் உரிய பெயர், செவ்வாய்க்கும் உரிய பெயர். இது ரெண்டும் சேரும்போது தான் காசி விஸ்வம். நாதருங்கிறது நம்ம மரியாதைக்காக வச்சுக்கிறோம், தலைவனுங்கிற பொருள் அந்த இடத்துல. அப்போ 2 ஒளி கிரகங்கள். அப்போ அந்த இடத்துல மேஷராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் வந்து சூரியன், ஆட்சி பெறக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். இது ரெண்டுத்தையும் மையப்படுத்தும் போது என்ன பேர் வரும்? காசி விஸ்வநாதர். அப்போ அந்த காசி விஸ்வநாதர்ங்கிற பெயரில் சிவன் கோயில்கள் மேஷராசி மண்டலத்தில் எங்கே இருந்தாலும் அந்த கோயில்களில் ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வழிபடும்போது இவங்க சொல்கிற முடக்க இடக்கெல்லாம் உடைஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இந்த செவ்வாயோட பெயர்கள், செவ்வாய்க்கு என்னென்ன பெயர்கள்னால், இப்போ மருந்துன்னு பேர் வச்சுன்னா செவ்வாய் தான். ஆல் மெடிசின்ஸ். அடுத்தது மருந்துங்கிற பெயர் வந்து சிவனுக்கும் உரிய பெயர். ஏன்னா இந்த மருத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் வந்து செவ்வாயும் சூரியனும் தான். கேதுவும் மருத்துவத்தை குறிக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது முழுக்க பாருங்களேன், இராணுவத்தில் பணியாற்றவர்கள் அதிகம் இருக்கிற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டம் தான் இருக்கும். அதாவது இது நாம் ஃபிக்ஸ் பண்ணல, இயல்பாகவே அது உள்ள கணக்கு அது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தான் வந்து மேஷராசி முடக்கானாலும், மேஷம் லக்னமாகி முடக்காகி இருந்தாலும் அவங்களுக்கு தீர்வு அங்கே தான் கிடைக்கும். சரி, இது ஒரு போர்ஷன். இதில் வந்து நம்ம பல கோயில்களை சொல்லிட்டு வரோம். சிவனுடைய பெயர்கள் எத்தனை பேர்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் எடுக்க முடியுமா? இல்லை, எடுக்க முடியாது இல்லை. சரி, இப்போ மேஷ லக்னம், லக்னமே முடக்கு, ரைட். இதுக்கு வந்து நீங்கள் அங்கே உள்ள காசி விஸ்வநாதர் எதை வேணாலும் எடுத்துக்கோங்கிறோம். சப்போஸ் லக்ன புள்ளின்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாங்க சார். எந்த இதில் அந்த லக்ன புள்ளி எதில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும்ல. அப்போ வந்து மேஷத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? அஸ்வினி இருக்குது, பரணி இருக்குது, கார்த்திகையோட முதல் பாதம் இருக்குது. அப்போ இந்த 3 பாதத்துலேயும் மாறி மாறி இந்த லக்னம் இருந்தால் எங்கே போகிறது? இன்னும் டெப்த்தாக இறங்கணும். அதுக்கும் நான் வந்து இப்போ இது நான் சொல்கிறது எப்படின்னா, ஜோதிடர்களுக்கும் பயன்படும், பொதுமக்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கும் பயன்படும். ஜோதிடர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க, நான் தவறுன்னு சொல்லலை. இதே போல் நீங்கள் இன்னும் நிறைய கோயில்களை கண்டுபிடிக்கலாம். கேதுன்னு இருக்குது சார். கேதுங்கிறது எதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்? விஷத்தை குறிக்கக்கூடியது, பாம்பை குறிக்கக்கூடியது, ரெண்டும் இல்லையா? அப்போ சிவனுக்கு நீலகண்டேஸ்வரர்னு ஒரு பேர் இருக்குல்ல. ஆமாம் சார். விஷம் வந்து கழுத்து, கண்டம்ங்கிறது கழுத்து, கண்டத்தில் தங்கினதுனால நீலம்ங்கிறது விஷம். அப்போ நீலகண்டேஸ்வரருங்கிறது கேதுவை குறிக்கிறது, விஷத்தை குறிக்கிறது தானே. அப்போது விஷத்தை குறிக்கக்கூடிய ராகு கேதுக்கள் பெயரில் உள்ள சிவன் எங்கே இருந்தாலும், நான் சொல்கிற இந்த பகுதியில், நான் சொல்கிறது இப்போ உதாரணத்துக்கு நீலகண்டேஸ்வரர்னு ஒரு பெயரை சொல்கிறேன். அப்போ ராகுவோடையும் கேதுவோடையும் தொடர்புடைய பெயர்களில் உள்ள சிவன் கோயில் எங்கே இருந்தாலும் இந்த பகுதியில் அதுவே உங்களுக்கு தீர்வு. இப்போ நான் சொல்கிற உதாரணம் வந்து வெடால் அப்படிங்கிற ஊரில் ஒரு சிவன் கோயில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெடால் அப்படிங்கிற ஊரில் உள்ள சிவனுக்கு பெயர் வந்து நீலகண்டேஸ்வரர். இது நம்ம சும்மா பார்த்து எடுத்தது. நீங்கள் தேடுனீங்கன்னா, நம்ம மக்கள் தேடுனாங்கன்னா, அதாவது இதில் உண்மையிலே ஆர்வம் இருந்து இதை வச்சு நான் பிழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் இதுக்கு சுத்தமாக போக மாட்டான். இந்த வீடியோ கூட மற்றவங்க கையில் மற்றவங்க கண்ணில் படாத அளவுக்கு பார்த்துப்பான். இல்லை பரவாயில்ல, நம்மளை தேடி வர்றவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவன் இதை அவனும் பார்ப்பான், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்குவான். அது ஷேர் பண்ணால் கூட பரவாயில்ல, அவனாவது படித்து உள் வாங்கிக்கிட்டோம். அப்போ நான் நீலகண்டேஸ்வரர்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன். அப்போ நீலகண்டம் மட்டும்தான் கேதுவோட பெயரானா இல்லை, நஞ்சுண்டேஸ்வரர்னு ஒரு பேர் இருக்குல்ல. ஆமாம் சார். நஞ்சுங்கிறது விஷம் தானே. விஷமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குல்ல. அப்போ இந்த கேதுவோட விஷத்தோட பாம்புகள் பெயர்கள் உள்ள சிவன் கோயில் எங்கே இருந்தாலும் இந்த பகுதியில் அதுவே பரிகாரத்தலம். இப்போ கேது நட்சத்திரத்தில் என்ன சொல்லிட்டோம்? பரணி இருக்குது அடுத்த நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் இந்த ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா, இல்லை லக்ன புள்ளி இருந்தால் அதுக்கு என்ன தீர்வாக முடியும் அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம எடுக்கணும். அப்போ இதே பகுதியில் திருவண்ணாமலை, வேலூர், இந்த பழைய செங்கல்பட்டு மாவட்டத்தோட ஒரு பகுதி, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரங்கிறதுனால இப்போ காமேஸ்வரர் அப்படிங்கிறது வந்து சிவனை குறிக்கிற பெயர் தான், ஆனால் சுக்கிரனோட தொடர்புடைய பெயர் இல்லையா. அப்போ திருக்காமேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவனை வழிபடுவது வந்து அது அந்த முடக்க உடைக்குமோ உடைக்காதா? திருங்கிறதும் திருமகளை குறிக்கக்கூடியது சுக்கிரனுடைய பெயர், காமேஸ்வரருங்கிறதும் சுக்கிரனை குறிக்கக்கூடிய பெயருங்கிறதுனால திருக்காமேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் உள்ள சிவனை வந்து சிவன் கோயில்களில் வழிபடுவது அது வந்து ஒரு பரிகாரத்தலமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது கார்த்திகை நட்சத்திரமும் அங்கே தானே இருக்குது. ஆமாம் சார். அப்போ அங்கே என்ன பேர் எடுப்பீங்க? அது சூரியனுடைய நட்சத்திரம் இல்லை, இறைவனோட பெயர், அதாவது சிவனுடைய பெயர்
இது சூரியனோட ஒட்டி அமைந்திருக்கிற கோயில்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே அடிக்கலாம். நம்ம சென்னையை ஒட்டி ரெட் ஹில்ஸ் இருக்கு இல்லையா, ஆமாம் சார். ஞாயிறு செங்குன்றம் பக்கத்தில் ஞாயிறுன்னு ஒரு ஊர் இருக்கு. அது ஊரே வந்து சூரியனோட பேரில் உள்ளது. அங்கே இருக்கிற கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன், அந்த மாதிரி பேர்கள் இருக்குல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா மேஷமும் ரிஷபமும் ஒட்டிய ஒரு பகுதி. இதுவே ஒரு பரிகார தலம். இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ ஆன்மாங்கிறது சூரியன் தானே, ஆத்மாங்கிறதும் சூரியன் தானே. அப்போ ஆத்மலிங்கம்ங்கிற பெயரில் உள்ள சிவனை வழிபடலாமா? இந்த புங்கலூர் அப்படிங்கிற ஊரில் உள்ள சிவனுடைய பெயர் வந்து ஆத்மலிங்கேஸ்வரர். இது ஒரு பக்கம். அப்போ இந்த சோளிங்கரில் உள்ள அந்த சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சோழபுரீஸ்வரர். அப்போ அங்கே சோழன்னு வரும்போது நீங்கள் சூரியன் வந்து இல்லையா, அப்போ நீங்கள் வந்து அந்த சோழபுரீஸ்வரர் எடுத்துக்கிட்டு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் சோழவரம் அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த சிவன் பேர் வந்து சத்தியநாதீஸ்வரர். சத்தியம்னு வந்தாலே வந்து அந்த சூரியன் வந்து இல்லை. ஓகே சார். சார், ஏற்கனவே பாதிக்கப்பட்டு தான் ஜோதிடர்கிட்ட வராங்க. இப்போ பாதிக்கப்பட்ட மனசுக்கு குழப்பமான ஒரு தீர்வை கொடுத்தா அது இன்னும் அவங்க பாதிக்கப்படுவாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்தது லாஜிக்கலாகவும் சயின்டிஃபிக்கலாகவும் சொல்லப்போனால் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி இந்தந்த பேர் சம்மந்தப்படும் போது இந்தந்த இடங்களில் குறிப்பாக அந்த இடத்த சுட்டி காட்டி இந்தந்த பேர் இருந்தால் தான் இந்தந்த நட்சத்திரங்கள் புள்ளியில் விழுந்த லக்னத்திற்கு இது ஆப்டாக இருக்கும்னு சொல்லிங்க சார். ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது சார். நன்றி சார். நன்றி.